வணக்க நண்பர்களே. நம்மள பல பேர் தினமும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், வீட்டுக்கு திரும்ப வருவோம், தூங்குவோம். இப்படி ஒரு சுழற்சியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்வி சில சமயங்களில் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு தங்களோட வேலையில் திருப்தி இருக்காது. இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையை தேடிக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு ஜப்பானிய தத்துவம் கை கொடுக்கும். அதுதான் இக்கிகாய். இக்கிகாய் அப்படின்னா என்ன? தமிழில் சொல்லணும்னா வாழ்வின் நோக்கம், இல்லைன்னா காலையில் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கான காரணம்னு சொல்லலாம். ஜப்பானியர்கள் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளோடையும் வாழ்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ இக்கிகாய் அப்படிங்கிற இந்த கோட்பாடு தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இக்கிகாய் த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற இந்த பிரபலமான புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் கோட்பாடு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இக்கிகாய் அப்படிங்கிறது 4 வட்டங்கள் கொண்ட ஒரு டயக்ராம். இந்த 4 வட்டங்களும் சந்திக்கிற மைய புள்ளியை தான் நம்ம தேடணும். அந்த 4 வட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்களுக்கு என்ன விஷயங்கள் செய்ய பிடிக்கும், நீங்கள் வேலை செய்யும்போது மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரத்தில் எதை செய்ய விரும்புகிறீங்க, கதை எழுதுறதையா, படம் வரைகிறதையா, மியூசிக் கேட்குறதா, ஒரு சமூக சேவை செய்கிறதா, பணத்துக்காக இல்லாமல் மனசுக்காக செய்யும் விஷயங்கள் என்னென்ன, இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு இயல்பாகவே எந்த விஷயங்கள் நல்லா வரும்னு கேட்டிருக்காங்க. மற்றவங்கள உங்களை பாராட்டும் போது எந்த விஷயத்துக்காக பாராட்டுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு தலைசிறந்த பேச்சாளராக இருக்கலாம், ஒரு நல்ல திட்டமிடுறவராக இருக்கலாம், இல்லைனா தொழில்நுட்பத்தில் நிபுணராக கூட இருக்கலாம். உங்கள் திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3வது வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு தேவைப்படுறது என்ன, இந்த உலகத்துக்கு இப்போ என்ன தேவை, சமூகத்துக்கு நீங்கள் எந்த வகையில் உதவ முடியும், சுற்றுச்சூழல் பிரச்சனை, மனநல ஆலோசனை, உணவு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களால் உலகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th வட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு வருமானம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வருமானம் இல்லாமல் எந்த வேலையும் தொடர்ந்து செய்ய முடியாது. உங்கள் திறமைகளை எப்படி ஒரு வருமான வாய்ப்பாக மாற்றலாம்னு யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பகுதிகளும் சந்திக்கிற இடம்தான் உங்களோட இக்கிகாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு தேவையான வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறது தான் இதோட நோக்கமேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இக்கிகாயை கண்டுபிடிக்க இந்த புத்தகத்தில் 10 விதிகளை கொடுத்துருக்காங்க. ஒன்றே விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானியர்கள் ஓய்வு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதே இல்லையா. அவங்க 80லேருந்து 90 வயசானாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட தோட்டத்தை பார்த்துக்கிறது, கைவினை பொருட்களை உருவாக்குறது, சமூக குழுக்களில் கலந்துக்கிறதுன்னு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதுதான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரம் வேண்டாம். அவசரங்கிறது மன அழுத்தத்தோட அடையாளம். ஒரு வேலையை செய்யும்போது அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் முழு ஈடுபாட்டோட, அதாவது ஃப்ளோ அப்படிங்கிற நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்யும்போது நேரம் போகிறதே தெரியாமல் அதில் மூழ்கி போயிருப்போம். அதை தான் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% வயிறு நிரம்ப சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானியர்கள் உணவை பற்றி ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்க. வயிறு முழுக்க வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிட்றத அவங்க தவிர்த்துருக்காங்க. இது அவங்களோட உடல் நலத்தையும் சுறுசுறுப்பையும் பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்களோடு இருங்க. சமூக உறவுகள் நம்மளோட மனநலத்துக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது, துன்பங்களில் தோள் கொடுக்கறதுன்னு நண்பர்களோட பங்கு ரொம்பவே மகத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜப்பானிய பழமொழினே சொல்லலாம். ஒவ்வொரு நாளையும் உங்களோட கடைசி நாள்னு நினைக்காம இன்னும் பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம்னு நினச்ச ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புன்னகையோடு இருங்க. சிரிக்கிறது மன அழுத்தத்தை குறைச்சி உடலில் நல்ல ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட நெருக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி வாழ்க்கையில் இயற்கையோடு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் கொஞ்ச நேரம் பூங்காக்கு போகிறது, செடிகளை வளர்ப்பதுன்னு இயற்கையோட தொடர்புலேயே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி செய்ய மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் ரொம்பவே அவசியம்னு சொல்லியிருக்காங்க. தினமும் 10லேருந்து 15 நிமிஷம் நடப்பது, உடற்பயிற்சி செய்வது மனதுக்கு அமைதியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனுள்ள விஷயத்தை கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க.
டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கோங்க. அது ஒரு புதிய மொழியாக இருக்கலாம், ஒரு புதிய கலையாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இக்கிகாயோட மைய கருத்தே இதுதான். உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நோக்கி டெய்லி செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இக்கிகாய் அப்படிங்கிறது வெறும் ஒரு கோட்பாடு இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஒரே நாளில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு தொடர் தேடலாக இருந்துச்சுன்னா உங்கள் இக்கிகாயை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கலாம், அது உங்கள் இக்கிகாயா இல்லாமல் கூட இருக்கலாம். பரவாயில்ல, உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய தொடங்குங்க. அந்த சிறிய செயல் உங்கள் வாழ்க்கையின் மையமாக கூட மாறலாம். இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிங்கிறது பெரிய விஷயங்களில் இல்லை, சிறிய தினசரி பழக்கங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் நண்பர்களே, டெய்லி காலையில் மகிழ்ச்சியாக எந்திரிங்க. உங்கள் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களை நேசிங்க. உங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழுங்க. இதுதான் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் உண்மையான ரகசியம்னு சொல்லி இந்த புக் சம்மரியை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல புக் சம்மரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.